டேய் அவன் மயக்கத்தில் இருக்கலாம் பார்த்துட்டு வாடா. சரிண்ணா. இருக்காண்ணா. சத்யா நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பார்க் ஹோட்டல் இருக்கு, அங்கே தான்டா சிக்னல் காட்டு. டேய் போலீஸ்டா. ஓகே எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். 3 டேஸ்க்கு ரூம் புக் பண்ணணும். சாரி சார், ரூம்ஸ் எதுவும் அவைலபிளாக இல்லை. போலீஸ் எப்படியோ மோப்ப முடிச்சு வந்துட்டான்டா. நம்ம தான் பொண்ணை கடத்தினோங்கிற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. சிக்னல் இங்கே தானே காட்டுது. நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் அவனுங்களும் இருக்கானுங்க. நீ என்ன பண்ணுற, பசங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரையும் பப்புக்கு வர சொல்லிடு. இந்த விஷயம் தெரிஞ்சது இவன் ஒருத்தன் தான்டா. இவனை முடிச்சு விடுங்கடா. அவங்க பப்ல தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சத்யா சொல்கிற? நம்மக்கிட்ட இருக்கிற குழுவே அந்த ஃபோன் மட்டும்தான். அவ்வளோ பெரிய பப்பு, க்ரௌடு வேறு நிறைய இருப்பானுங்க, சவுண்டு வேறு கேட்கும். அந்த சவுண்டில் எப்படி அவங்களை கண்டுபிடிப்பேன்? நான் சொல்லும்போது அந்த நம்பருக்கு கால் பண்ணு. டேய் கொஞ்சம் சீக்கிரம் சொல்கிறேன், வீட்டுக்கு வேறு போனோம். நித்யா பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டுமா? மூட்டு வேலைக்கு அப்புறம் மூஞ்சிலே குத்துவேன். ம் வீட்டுக்கு நான் போல, லென்த்தாகவே சொல்லு. டேய் யாரை தட்டுற? நிக்காத, போ போ போ. டேய் யாரும் ஃபோன் பண்றாங்கடா. எது பேசுற? அண்ணனா இருக்க போகுது. ஹலோ அண்ணா சொல்லுடா. ஆடா பொண்ணு சேஃபா? அண்ணா ஏதோ கேக்குதுண்ணா. பொண்ணு சேஃபா? நான் பொண்ணு பக்கா சேஃபாங்கண்ணா. பொண்ணு சேஃபா தான்டா இருக்கும். நீ சேஃப் இல்லையா ராஜா? நான் பேசுறது எதுக்கே கேக்குது? ஹலோ நான் இல்லடா, அங்க எல்லாருமே டேய் கேட்பாரு. என்னடா எல்லாம் என்னைய பார்த்து நிக்கிறீங்க? ஆ ஏய் பொண்ணு சேஃப்னு இல்ல, இப்போ உனக்கு தான் ஆப்பு. ஏய் சத்யா அவனுங்களை நீ போடு. டேய் ஆர்ஜே பாலாஜி நீ பாட்ட போடுறா. பொண்ணு எங்கடா? ஏய் நீ யாரா? என் மேல கை வச்சல, எங்க ஆளுங்க வந்துட்டாங்கடா. நீ செத்தடா.
சந்தியா சந்தியா, நான் தான் சத்யா, போலீஸ். நான் தான் உங்ககிட்ட ஃபோனில் பேசினேன். இனி உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஹலோ, இனிமே எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. நீ என்ன வேணா நினச்சிக்கோ, ஆனால் உன்னை தவிர இந்த பொண்ணை வேற யார் கூட அனுப்புறதுன்னு எனக்கு தெரிலடா. பார்த்துக்கோ, சரியா? ஓகே ஓகே சரி. எங்கடா போயிட்டு வர? டீ டீ கடை என்ன ஆந்திரால இருக்கு? நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. போலீஸ் வேலைக்கு லாய்க்கு இல்ல. அப்படின்னா நீ போய் தான் தொலை. முதல்ல வெளியே போயிருக்கணும். எல்லாரும் திட்டுது. தேங்க்ஸ் மச்சான். அதான் ஃபைட்லாம் முடிஞ்சிச்சுல்ல, ஆன்சர் லூஸ் பண்ணு. ஒரு காஃபி போடு, நல்லா ஸ்ட்ராங்கா. என்னது குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு, 10 மணிக்கு வந்து காஃபி கேக்குற மூதேவி மூதேவி கேக்குறத பாரு. என்னது மூதேவியா? என் மாஸ் தெரியாம பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாடு அலற மாதிரி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐயோ. நீ பார்த்தா காஃபி போட ஃபீல் பண்ற. டேய் லஞ்சம் கிஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டியா? லஞ்சமா? நீ எல்லாம் ஒரு அம்மா, உனக்கு சொன்னா புரியாது. வா காமிக்கிறேன். என்ன கேஸ புடிச்சது நான் தான், ஆனா என் பேர் வந்திருக்காது. அப்படி என்னத்த கீச்சிருக்க போற? கால் சென்டர்ல வேலை செய்யறதுக்கு பில்டப் வேற. பாத்தியா? பார்த்தேன்டா, மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாத்தியாமா? பாத்திருக்காரு, ஃபீல் பண்றாரு. நீ ஒருக்கே வேஸ்ட். வணக்கம். பள்ளி மாணவி விஜயின் கொலை வழக்கில் சரணடைந்த அவளது காதலன் ரகு 1 ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு இன்று மைனர் ஆக்டின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார். அரசாங்கம் அவனது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு 10,000 ரூபாய் ரொக்க பணமும் தையல் மிஷினும் ஒரு அயன் பாக்ஸும் வழங்கியது. அது என்னங்க ஒரு பொண்ணை கொடூரமா கொலை பண்ணுவீங்க? ஒரு வருஷத்துல 10,000 பணமும் தையல் மிஷினும் கொடுத்து அனுப்பிடுவீங்க. அப்புறம் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு? 17 வயசு பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், 1 வருஷம் தண்டனையை அனுபவிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுன்றீங்க? இவனுக்கு வேற வேலை இல்ல, என்னமோ இவனே கண்டுபிடிச்ச மாதிரி. ஐயோ குழம்பெல்லாம் தீஞ்சு போச்சே. பா, ஒரு நிமிஷம் கூட. ஏப்பா, இதை தவிர வேற என்ன ஃபிளாஷ் நியூஸ் பாத்தியா? காலையில இருந்து எல்லா டிவிலையும் இவனை பத்தி தான் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கான். நீயும் போலீஸ் தானே? இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியவே விடக்கூடாது, கொன்னு தொலைக்க வேண்டியதானே? யாரு? சந்தியா. நீங்க? இன்ஸ்பெக்டர் சத்யா. போதும் சார், என் பொண்ணு செத்துட்டா. எல்லார் வீட்லயும் சாவு விழும். என் பொண்ணு சைக்கிள்ல போறப்போ இல்ல லாரி அடிச்சு செத்திருந்தா கூட அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்கு. எவனோ ஒரு பொறுக்கி என் பொண்ணை கொன்னுட்டு அவ என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டா, அதனாலதான் கொன்னன்னு உங்க முன்னாடி வந்து நிப்பான். நீங்க கேஸ முடிக்கணுங்கிறதுக்காக என்ன ஏதுன்னு விசாரிக்காம என் பொண்ணு சாவ கொச்சப்படுத்திட்டீங்களே சார். உங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பொண்ணை பத்தி? அவ எந்த விஷயத்தையுமே என்கிட்ட மறைச்சதில்ல. அவ யார லவ் பண்ணா தெரியுமா? அந்த பையன் எதிர் வீட்டுல தான் இருக்கான். இந்த கேஸை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுவோம். பார்த்து டேய், வெளியே வாட, உங்ககிட்ட கொஞ்சம் எது பேச. வந்தாலும் இங்கேயே சொல்லு. அந்த பொண்ணை பர்சனலாக வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்கன்னா அவள் உயிரோட இருக்கா, நான் வீட்டில் நான் சொல்லாமல. பாவுண்டா அவங்க, அவள் செத்துட்டான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எங்க? நான் அவளை பார்க்கணும். எந்த பொண்ணுடா? அன்பரு, விளையாடாதரா, உன்னை நம்பி தான் அந்த பொண்ணை உன் கூட அனுப்பி வச்சேன். அவள் உயிரோடு இருக்கிறது எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்க? ஒரு என்னமோ பெருசாக தப்பு பண்ணுறேன்னு மட்டும் தெரியுது. அந்த பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சு, கிழிச்சி எறிஞ்சிடும். நடுவில் மிஸ் ஆகிற மீதி ஃபுட்டேஜ் எங்க?
சார் மார்னிங் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாரு, ஏதோ கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லி சில ஃபுட்டேஜஸ் டெலீட் பண்ணார் சார். இவரை பாருங்க சார் இவரே தான் சார். சந்தியா உயிரோட இருக்காங்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லையா சத்யா? ஃபேக் கால்ஸ்க்கெல்லாம் பேக்கப் எடுக்கிறது இல்லை சத்யா. 3 மணி நேரத்துலேயே டெலிட் பண்ணிடுவோம். ஹலோ சத்யா, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. கொஞ்சம் நிஷா ஆஃபீஸ் வரைக்கும் வர்றியாப்பா? அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் இல்லை போல இருக்கு. விக்கி தான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி ஃபோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். அது அன்வருக்கு பிடிக்கல. ஒரு நாள் வீட்டுக்கே வந்து விக்கியை அடிச்சு வான் பண்ணிட்டு போனான். காலையில் ஒரு முறை ஃபோன் பண்ணான். அவனுக்கு அன்வர் இவங்க 2 பேரையும் பிரிச்சிருவானோன்ற பயத்துல தான் ஊரை விட்டு ஓடுனதா சொன்னான். ஒன்று நம்மளை கண்டிப்பாக பிரிச்சிருவான்னு நினைக்கிறேன். என் கூட வந்துரு ஐஷா. இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அங்கிள். விக்கினால தான் உங்க 2 பேருக்குமே பிரச்சனை. இந்த விஷயத்தையும் சொல்லி உங்க பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு நான் தான் நிஷாட்ட உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். காலைல ஃபோன் பண்ணால அந்த நம்பர் எனக்கு சொல்லுங்க. 944000958. ஏன்டா அவசரப்பட்ட? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சத்யா. ஐஷா இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. சரி நீ கிளம்பி வா, நான் பார்த்துக்கிறேன். அங்கே வந்து அன்வர் எங்கள் 2 பேரும் கொன்றுவார். நான் வரல. ஆயிஷா எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் எனக்கு முக்கியம். நீ அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. கண்டிப்பாக அன்வர் அங்கே கண்டுபிடிச்சி வந்துடுவான். அடுத்த பஸ் எப்போ? இன்னைக்கு நைட்டு. கிளம்பி வா. எனக்கு பயமாக இருக்கு சத்யா. அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். அன்வர் என்ன பண்ணுறான் நான் பார்த்துறேன். நீ கிளம்பி வா. சரி வரேன். என்னையோட பிஸ்டல் காலிடா. அடுத்து ஏடிஜிபி நம்ம தான். சார் இந்த கேக்கு நான் தான் சார் காசு கொடுத்தேன். வாயில் ஊற்றிருந்தா நல்லா இருக்கும். சரிங்க சார். எல்லாரும் கை தட்டினதுக்கு ரொம்ப நன்றி. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காக்கி சட்டி போடும்போது நம்மளும் ஏதோ பெருசாக சாதிக்க போகிறோம், மெடல் குத்துவாங்க, டிபார்ட்மெண்ட்டே பாராட்டி கைத்தட்டி கொண்டாடுவாங்கன்னு நினச்சேன். ஒன்றும் நடக்கலை. கடைசியாக இந்த காக்கி சட்டியை கழட்டுறதுக்கு தான் நீங்கள் கைத்தட்டி அனுப்புகிறீங்க. இன்னும் 2 நாள் தான் இந்த பெருமாளோட இந்த பிஸ்டலுடைய டார்ச்சர் இருக்கும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னை பிஸ்டல் கூப்பிட்றீங்களே, கூப்பிட்டுட்டு இருக்கிற பாதி பேருக்கு ஏன் பிஸ்டல் கூப்பிட்றீங்கன்னு தெரியாது. அட்லீஸ்ட் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறேன். 3 தலைமுறையாக நாங்கள் போலீஸ். ஆனால் எங்கள் பரம்பரையே பிஸ்டலை தொட்டதில்லை. எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவை பற்றி சொன்னார். என்னால் தான் முடியல, நீயாவது சர்வீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு குற்றவாளியாவது சுட்டு தள்ளணும்னு சொன்னார். எங்கள் அப்பாவால் முடியல. அதே தான் எங்கள் அப்பா என்கிட்டையும் சொன்னார். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன். இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறதுக்கும் அவங்க வீட்டு நாயை குளிப்பாட்டுறதுக்குமே என் சர்வீஸ் பாதி போயிடுச்சு. நாளைக்கு என் ஆசையை என் பசங்களுக்கு திணிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. இத்தனை வருஷமா என் கையால் தொட்டு பார்க்க முடியாத அந்த பிஸ்டலை அட்லீஸ்ட் என் பேரோட இணைச்சி பிஸ்டல் பெருமாள் நீங்கள்லாம் கூப்பிடுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். வர ஐயா நீங்கள் போகிறது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஐயா. என்ன பண்ணுறது? பொருள் பழசாயிடுச்சுன்னா காலாங்கடி போய் தானே ஆகணும். ஏன் கட்சிக்காம எடுத்துக்கடா. போலீஸ் மேலே நடந்துக்கிறீங்க நீங்கள். மூஞ்சி மேலே கொடுத்தா என்ன ஃபீலிங்ஸா? இதை ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு பொண்ணு உயிரோட இருக்கா, ஆனால் அவள் செத்துட்டான் ஊரே நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அவளை நான் தான் கொண்டேன்னு அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் சரணடைகிறான். செத்துட்டான் ஃபைல் க்ளோஸ் பண்ண ஒரு பொண்ணு உயிரோட இருக்கானா, இந்த மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க உயிரோட இருப்பாங்க? அந்த பொண்ணுங்களால என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குன்னு. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸையும் அன்வர் அழிச்சிட்டான். ஏன் இப்படி பண்ணுறான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்கண்ணே. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸே இல்லைண்ணே. எவனோ ஒருத்தனை அடிச்சு இன்ட்ராகேட் பண்ணி அவன் வாயிலேருந்து உண்மையை வாங்கிடலானே. ஆனால் அன்வர் டியூட்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ண்ணே. அப்புறம் எப்படி சத்யா ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்காம தெளிவாக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க? அப்படின்னா அன்வருக்கும் அந்த கேங்க்கும் ஏதாவது? நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லைண்ணே. இன்னும் 2 நாள் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தானே, நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம்ல.
என் கூட மட்டும் இருங்கண்ணே, ஒரு பெரிய நெட்வொர்க்கே கண்டுபிடிக்கலாம். கார்த்தி, நீ கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும். பண்ணாத கொலைக்கே இங்கே வந்து உட்காந்துருக்க. சார் நான் தான் சார் கொலை பண்ணேன். 1 வருஷம் லவ் சார். ஏமாத்திட்டா சார். அதான் தாங்க முடியல, என் கையால நானே எரிச்சிட்டேன் சார். நீ எரிச்ச அந்த பொண்ணை தான் நேற்று நான் உயிரோட பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ கூட்டு வர வேண்டியதானே? அது உயிரோட இருந்தால் நான் ஏங்க இருக்க போகிறேன்? கூட்டு வர முடியாதுல்ல. என்ன சார் காமெடி பண்ணுறீங்களா? எல்லாம் போலீஸாக ஏன்டா கொலை பண்ணேன்னு விசாரிப்பாங்க. இவர் என்னடானா ஏன்டா கொலை பண்ணலன்னு விசாரிக்கிறாரு. கிளம்பு. நக்கலா பண்ற என்ன தம்பி? நீங்க மூஞ்ச உடைச்சு உண்மையை வாங்காம உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. உடைங்க சார், உடைங்க. மைனர் பையன் மேலே போலீஸ் கை வச்சிடணும், உன்னை சஸ்பெண்ட் பண்ணி என்ன 3 மாசத்துல வெளியே அனுப்பிச்சிருவான். அடிக்க சொல்லுங்க சார் இந்த கிழவனை. விட்டுருங்க. என்ன வார்டன் சஸ்பெண்ட் உடனே அள்ளு விட்டுச்சு போல. மேலே கை வச்சிட முடியுமா? சந்தியா இன்னும் சாப்பிடலாம், உயிரோட தான் இருக்கா. அது அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒருத்தங்கிட்ட தான் பதில் இருக்கு. நீ சந்தியாவை உண்மையாக லவ் பண்ணல, அவனை அடிச்சு கேளு, நான் பார்த்துக்கிறேன். தம்பி, இந்த பயல பார்த்தால சிரிப்பு வருதுப்பா. ஏண்டா முதல்ல உண்மையை சொல்லி தொலைய வேண்டியதானடா. அவனுக்கும் 17 வயசு தான். அவன் கொலை பண்ணாலும் தண்டனை 1 வருஷம் தான். புரியுதா? ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆள் வருவாங்க சார். ஃபோன் பாக்ஸில் தான் பவுட்ரு வரும். அதுதான் நாங்கள் சிட்டி ஃபுல்லாக சப்ளை பண்ணுவோம் சார். திடீர்னு ஒரு நாள் ஒரு கொலைக்கு சரண்டர் ஆகிறான்னு கேட்டாங்க சார். ஒரு கொலை கேஸு உள்ளே போறியா? 5 லட்சம் தரேன். என்ன முடியாதுண்ணே. உனக்கு என்னடா 17 வயசு தானே ஆகுது. போனால் 1 வருஷத்தில் வர போகிற. வந்ததுக்கப்புறம் இன்னும் 10 லட்சம் தரேன். 10 லட்சமா? யோசிக்காதடா. இந்தா. வீட்டு கஷ்டம் சார், அதான் நானும் ஒத்துக்கிட்டேன். சரிண்ணா. போலீஸை நம்ப வைக்கிறதுக்காக அந்த பொண்ணை போயிட்டு லவ் பண்ணுற மாதிரி சீனா போட சொன்னாங்க சார். யார் சந்தியா? என் கூட சுற்றினா வீட்டில் பிரச்சனை வரும்னு சொன்னேன். நானும் சீனா போட்டேன் சார். அதுக்கப்புறம் வேற எதுவும் தெரியாது சார் எனக்கு. இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் வேற யாருன்னா சரண் நினைச்சிருக்காங்களா? ரகுன்னு ஒருத்தன் நேற்று தான் சார் ரிலீஸ் ஆனா. அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணுறாங்க? சரண்டர் அவர் தவிர வேற எனக்கு எதுவும் தெரியாது சார். ரெகுலராக அந்த ஃபோன் பாக்ஸில் தான் உனக்கு சரக்கு வருமா? ஆமாம் சார். டெலிவரி கார்டு மூலமாக சரக்கு கடத்துற ஒரே ஆள் தாஸ் மட்டும் தானே. பாவம் நண்பர், காசுக்காக பவுடர் கடத்துறதை நினச்சிக்கிட்டு பொண்ணுங்களை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதுதானே அவனுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. இதை சொல்லி மிரட்டி தான் சந்தியாவை அவங்ககிட்ட தூக்கியிருப்பாங்க. அப்போ சந்தியா தாஸ் கிட்ட தானே இருக்கணும். தாஸை பிடிச்சா கேஸே முடிஞ்சுது. இல்லை தாசை கூப்பிட்டு அனுப்பிச்சியாம பசங்க சொன்னாங்க. என்ன விஷயம்? என்ன தாசு ஏதாவது தப்பா? நான் பவுடர் கடத்த சொன்னா எனக்கு தெரியாம என் வண்டியில பொண்ணுங்களை கடத்துறியா? சரி சரி. எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா இது? நீ பண்ண காரியத்தினால போலீஸ்காரன் என்ன வச்சு செஞ்சிருப்பான். நீ படிக்காதனாச்சு, இவ்வளவு அறிவு கிடையாது. இதெல்லாம் நீ யார் சொல்லி செய்யற? ஏதோ தெரியாம பண்ணிட்டு தாசு, மன்னிச்சிரு தாசு. உன் பின்னாடி யாருக்கா நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல நீ உயிரோட இருக்கக்கூடாதுடா. ஏய், இவனை கண்ணு தொண்ணோ வெட்டி போடுங்கடா.
பார்க்குறோன்னு நினச்சியா? இவ்வளவு நாள் உன் கூட வேலை செஞ்சவேங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்டேன். என்னையே ஆரம்பிச்சு போட சொல்கிற பார்த்தே நீ. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸு, எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு. மிடில் கிளாஸ் பொண்ணுங்களை தான் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். இவங்க ஃபோட்டோ எல்லாமே வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் காம வெறி பிடிச்ச பணக்காரங்க இருப்பாங்க. பொண்ணுங்க ஃபோட்டோவை வச்சு குரூப்பில் பெட்டிங் நடக்கும். அவங்க ஃபேஸ்புக் டீட்டெயில்ஸை பார்ப்போம். அதில் அந்த பொண்ணுங்களே அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டுருவாங்க. எந்த பொண்ணு அதிக விலைக்கு போகுதோ அந்த பொண்ணை தான் தூக்கும். மேடம், உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. கொரியரா? நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. ஜெனிஃபர் நீங்க தானே? ஆமா. உங்களுக்கு தான் வந்திருக்கு. எனக்கா? யார்? எங்களுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுறதுலையும் தூக்குறதுலையும் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. தூக்கின பொண்ணை சிட்டிக்கு உள்ளேயும் சிட்டிக்கு வெளியேயும் சப்ளை பண்ணுறதுக்கு நீ பவுடர் கடத்த போலீஸுக்கிட்ட காசு கொடுத்து வாங்கி வச்சிருந்த அதிகாரத்தை உனக்கே தெரியாமல் பொண்ணுங்களை கடத்துறதுக்காக நான் பயன்படுத்திக்கிட்டேன். காலம் பூரா அந்த பொண்ணுங்களை அவனுங்க ஆசைப்படும் போதெல்லாம் அனுபவிப்பானுங்க. இதில் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது போலீஸ் தான். ஒரு பொண்ணு காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னா தானே அவளை தேடுவாங்க. அவள் செத்து போயிட்டான்னு எவிடன்ஸ் கிடைச்சா கேஸே க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல. மார்ச்சியிலிருந்து ஒரு பொண்ணோட பாடியை எடுப்போம். கடத்தின பொண்ணோட பிளட்டை டெட் பாடியில் செலுத்தி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுவோம். இந்த லாஸ்ட் பொண்ணு தான் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் உங்கூட இருந்த அந்த கை சப்பேன்னு தானே நினச்சிட்டு இருந்தேன். இந்த டேவிட உனக்கே தெரியாமல் இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்கேன். கெத்து தானே நான். இந்த நீ மருந்து சாப்பிட்றதுக்காக கொடுத்த 500 ரூபாய் இப்போ என்கிட்ட நிறைய இருக்கு. உன் சாவுக்கு நான் ஒரு நல்ல ரோஸ் மாலையை வாங்கி போட்டுடுறேன். போட்டுருக்கிறேன் அவனை. சோறு போட்டு என்ன காப்பாத்தி விட்டப்பா. என்னடா வளர்றான் டேவிட்? ஸ்கெட்ச் நீ எனக்கு போட நினைச்சியா? ஊவாயிலே உனக்கு நீ ஸ்கெட்ச் போட்டுக்கிட்ட எப்படி? எனக்கு ஒண்ணு தெரியும் சார். உண்மையா ஒண்ணு தெரியும் சார். பொண்ணு எங்கடா? பொண்ணுங்களா சார்? நான் வெறும் பவுடர் பிசினஸ் தான் பண்றேன். நீங்க சொல்லி தான் சார் தெரியும் பொண்ணுங்களை கடத்துறானுங்கன்னு. சார் எனக்கு ஏதோ டேவிட் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் ப்ரூவ் பண்றேன். சத்யா கிட்ட டேவிட் மாட்டிட்டான். இப்போ என்ன பண்றது? சந்தியா இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். காசை குடோன்ல தான் கட்டி வச்சிருக்கேன். கொக்கைன் கேஸ்ல முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. பொண்ணுங்களை நான் பார்த்துக்கிறேன். சந்தியாவை கண்டுபிடிச்சிட்ட எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினச்சியா? உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது சத்யா. தாஸ் சொன்ன மாதிரி நான் படிக்காதவன் தான். இறங்கி வேலை செய்கிறது மட்டும்தான் நான். இந்த மொத்த பிஸ்னஸும் ஆரம்பிக்க ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது நான் இல்லை. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச கேரக்டர் தான், வேற யாரும் இல்லை. உன்னோட